இன்றைக்கி நான் இந்த கோழி அவரைக்காய் வச்சு அவியல் பண்ண போகிறேன். அதை 2 பக்கம் உள்ள நாரை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா அதையும் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் கறிவேப்பிலையை தாளிக்கிறதுக்கு, கடுகு, அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 2 துண்டு வெங்காயம். இவ்வளோத்தையும் வச்சு நல்லா நைஸாக அரைக்கண்டாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா இந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கதை அதில் கொட்டி அதையும் கொஞ்சம் வதக்கணும். வதங்கிடுச்சு. இனி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வேக விடணும். இந்த நட்ஸையும் அதில் போட்டு விடலாம். மூடி வச்சு வேக விடணும். அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பை கொட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். சால்ட்டு புளியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மூடி வச்சு வேக வைக்கணும். கோழி அவரைக்காய் அவியல் சரியாயிடுச்சு. அதில் ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா கிளறி கொடுத்து சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து இறக்கணும். அவரைக்காய் அவியல்.